Daily. Taste the Daily. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. முதலமைச்சருடைய கனவு திட்டமான காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் கொடுக்க என்ன அவசியம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்துட்டு வராங்க. அரசுடைய கொள்கைகள் இதுல என்னவாக இருக்கு? என்ன முடிவெடுக்க போறாங்க அரசாங்கம்? ஆக்சுவலி இது நீங்க இது அரசாணை தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டங்களை செயல்படுத்துவதில் சிறந்த ஒரு தரத்துடன் இருக்க வேண்டும். பல இடங்களில் இதுக்கான நம்ம பல மாவட்டங்களில் அமைப்புகள் தனியார் ஒரு தனியார் இடத்துல கொடுத்து அவர்கள் மூலமாக காலை உணவுக்கு குழந்தைகளுக்கு சப்ளை செய்வதற்கு ஏதுவாக ஒரு அரசாணை வெளியிட்டார்கள். அந்த அரசாணையின் பிரகாரம் சென்னை மாநகராட்சியிலும் அதை தனியாருக்கு அதை கொடுப்பதாக பரிசீலிக்கலாம் என்ற ஆணையர் எண்ணினார். ஆனால் எங்க வனத்துறை மேயர் அவர்கள் கருத்தும் என்னுடைய கருத்தும் மற்ற மாமன்ற உறுப்பினர் கருத்தும் கூட ஏற்கனவே மாநகராட்சி இது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அம்மா உணவுகளை வனத்துறைய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்தை நேரடியாக ஆய்வு செய்து மாநகராட்சியை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற கணக்கால் இன்னும் செம்மையாக செயல்படுத்துங்கள், அதே போன்று காலை உணவு திட்டம் செயல்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் கூட மேயர் அவர்களும் கூட நானும் கூட நேரடியாக காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகின்ற பல பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று இந்த குழந்தைகள் சாப்பிடுகின்ற உணவுகளை நாங்களும் சாப்பிட்டு அதனுடைய தரத்தையும் பரிசோதித்து பார்த்த நல்ல சிறந்த முறையில் மாநகராட்சியே அது நடத்தி கொண்ட சிறந்த முறையில் அந்த உணவுகளை தயாரித்து தருகின்ற காரணத்தால் தொடர்ந்து அது மாநகராட்சியை நடத்தலாம், மாநகராட்சியை செய்யலாம் என்று அது மறுபரிசீலனை செய்வதற்கு ஏதுவாக எங்களுடைய துறையின் அமைச்சர் KN நேரு கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அவரும் முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று தொடர்ந்து நாங்களே மாநகராட்சியே முழு பொறுப்பில் அதை நடத்துவதற்கு பரிசீலிக்கலாம் என்று நாங்கள் வனத்துறை மேயர் அவர்களும் நாங்களும் ஒரு கோரிக்கையாக நம்முடைய துறையின் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆகவே மாநகராட்சி இப்ப தற்போது நடைமுறையில் எப்படி நாங்கள் மாநகராட்சியை அதை நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே தொடர்ந்து நடத்தலாம் என்று நாங்கள் வனத்துறை நம்முடைய மேயர் மூலமாக நானும் மேயரும் நம்முடைய துறையின் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு மகேஷ்குமார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.